சினிமா ஆரம்பிச்சாலேயே தெருவுல பயங்கர போராட்டம். கொள்ளை கூட்டம். ரொனால்ட்னு ஒருத்தரை விடுதலை பண்ணணும்னு அலறுறாங்க. அவன் நாட்டுல சட்டம் மீறிட்டானாம். ஆனா அந்த தெருவுல நடமாடுற சாதாரண மக்களுக்கு ரொனால்ட்னா கடவுள். காப்பாற்றி வந்த இறைவன். எப்பவும் அவங்க பக்கம் நின்னுட்டாரு. சிறையில இருந்து ரொனால்ட ரிலீஸ் பண்ணிட்டு வந்த உடனே அந்த பேர்க்கூட்டம் சட்டென்னு அமைதியா போச்சு. ஒரு நிமிஷம் கூட சத்தம் இல்ல. காட்சி மாறுது. 1985 ராப்பூர். அந்த காலத்துல வறண்ட நிலத்துல ஒரு தண்ணீர் லாரி புரண்டு விழுந்துடுச்சு. ஒரு நடுத்தர வயசு ஆளு பார்த்தான். அவசரமா போய் பாக்குறான். லாரி தண்ணியால நிறையா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த லாரியில இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்ல போறான். சீக்கிரமே கொட்டாயி கிராமத்துக்காரங்க எல்லா ஷேப்லயும் இருக்கிற பாத்திரங்களோட வந்து அந்த அருமையான தண்ணியை வாங்க வரிசையில நின்னுட்டாங்க. டேங்கர்ல இருந்து தண்ணி. டேங்கர் டிரைவர் கையால 1000 காரியம் பண்ணினாலும் பார்க்க வேண்டியதுதான். அந்த கிராமக்காரங்க வேற யாருக்கானதோ அந்த தண்ணியை அள்ளிட்டு போறாங்க. தேவையான தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. கூட்டம் நிறையா. அப்போ ஒரு சிறுவன் ரொனால்ட் ஒரு காகிதத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல நுழைஞ்சான். தண்ணி வேணும்னு ஒரு மனு. ஆனா யாருமே பேசல. மனம் நொந்து போன ரொனால்ட் அப்பா கிட்ட போனான். அப்பா சா அண்டா புள்ளிவனம் சொன்னாரு. சரியா போயிடும்னு. ஆனா ரொனால்ட் காத்திருக்க மாட்டான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் கதவை சாத்தி பூட்டிட்டான். மனு சைன் பண்ற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாதுன்னு அவன் அறிவிச்சான். அவன் மாசமா கொடுத்துட்டு இருக்கிற அதே மனு. ஒரு போலீஸ் என்னமோ தப்பு பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா சீக்கிரம் அடுத்த நொடி ஒரு பெரிய வெடிச்சப்டம். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொனால்ட் போலீஸ் ஸ்டேஷனை தூக்கி சாய்க்கிறான். அவன் போலீஸ் சூப்பிரண்டு ஆபீஸ் வாசல்ல வெடிகுண்டு வச்சிருக்கான். ஏன் தெரியுமா? அவன் ஊர்ல பல வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க உதவி கிடைக்கல. அவங்க புறக்கணிப்புல அவனுக்கு கடுமையான கோபம். சீரும் கோபம். அந்த வெடி வெடிச்சு பல போலீஸ்காரங்க சாகுறாங்க. அடடா, என்ன துயரம். சரி, கோர்ட்டுக்கு போனாங்க. ரொனால்ட் கேஸ்ல சாட்சி சொல்றான். அவன் ஊர் என்ன கஷ்டப்படுதுன்னு சத்தியமா சொல்றான். என்ன அநியாயம் நடக்குதுன்னு வெளிப்படையா சொல்றான். நீதிபதிக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ரொனால்ட்க்கும் அவன் ஊருக்கும் இருக்கிற கஷ்டம் புரியுது. ஆனா பல உயிர்கள் போச்சுல்ல. அதுக்கு அவன் 21 வருஷம் சிறை தண்டனை வாங்குறான். அவன் அப்பா தங்கை சொல்லாம இருக்கிற சோகத்துல அவனை சிறைக்கு அனுப்புறாங்க. இளம் வயசுலேயே சிறை. சிறைச்சாலையிலே ரொனால்ட் புத்தகங்கள்ல தலைமுழுங்கி இருக்கான். அவன் சிறைச்சாலை லைப்ரரியில இருக்க ஒவ்வொரு புத்தகத்தையும் படிச்சு அறிவு சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஊர்ல ராப்பூர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அடப்பாவி, ஏகப்பட்ட இரும்பு தாது கிடைச்சிருக்கு. இந்த கண்டுபிடிப்புல பெரிய அளவுல வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிலத்துல இருந்த சின்னஞ்சிறிய உயிரையும் வெட்டி போட்டு ஊர் பட்டினி பிணியில தத்தளிக்க வச்சுட்டாங்க. ஆண்டுகள் ஓடினாலும் ரொனால்டு அவன் அறிவு தேடலை விடல. அவன் நல்ல நடவடிக்கையால சிறை காவலர்கள் எல்லாம் அவனை மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல உடைகள் கொடுத்து உதவி பண்ணினாங்க. ஒரு அதிகாரி சட்டக்காரங்க போடுற மாதிரியான ஒரு ஷூட் கூட கொடுத்தாரு. ரொனால்டுக்கு நல்ல வழக்கறிஞர் ஆகிற திறமை இருக்குன்னு நம்பி சிறையிலிருந்து விடுதலையான ரொனால்டு அந்த சூட்டைத்தான் போட்டுக்கிட்டு வந்தான். உடனே ஒரு வேலை கிடைச்சிச்சு. சிறையில இருந்த அவன் நண்பன் குடும்பத்தார் தான் வேலை கொடுத்தாங்க. ரொனால்டு நீதி கிடைக்க பாடுபடுறவங்களுக்கு உதவி பண்றதுல தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டான். வீட்டுக்கு போனதும் அவன் அக்கா அப்பா ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு அவன் அக்கா வாவாவுக்கு ஜெயலலிதாவனோட கல்யாணம் நடக்குதுன்னு அவன் அப்பா சொன்னாரு. ரொனால்டு சம்மதம் கேட்டாரு. உடனே சம்மதிச்சிட்டான். ரொனால்டு அவன் தங்கச்சிக்கு முழு மனசார ஆசிர்வாதம் பண்ணினான். அந்த கிராமத்துல அவன் சிறையில இருந்து கத்துக்கிட்ட அறிவை வாசிக்கிற மக்களுக்கு நீதி வாங்க உபயோகிச்சான். பாருங்க, ஒரு காசு கூட வாங்கல. ஏகப்பட்ட மக்கள் அவனை தொடர்பு கொண்டாங்க. நம்பிக்கையோட கேஸ்களை ஜெயிச்சு கொடுத்தான். ரொனால்டுடைய நல்ல மனசு, அவன் புத்திசாலித்தனம்னு கேள்வி பரவிடுச்சு. அவன் சின்ன வீட்டுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்தாங்க. அவங்க கூட்டத்துல வாலி இருந்தா. அழகு பொண்ணு, கருணை மிக்க டாக்டர். ரொனால்டுடைய தன்னலமற்ற நல்ல மனசு பார்த்து அவளும் அந்த கிராமத்துல டாக்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் ரொனால்டுக்கு ஒரு விசிட்டர் வந்தான். ஃபாரெட் பான்ஸ்டீல் ஃபேக்டரியில 21 வருஷமா வேலை பார்த்தவன். கஷ்டமான முகத்தோட வந்தான். ஃபேக்டரியோட கதை சொன்னான். போனஸ் இல்ல, காப்பீடு இல்ல, மக்களை எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு சொன்னான். சில நாள் முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னான். 4 பேர் போய் ஆளை மீட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஆளு ஃபேக்டரிக்கு போனதும் வேலையிலிருந்து விலக்கப்பட்டான். என்ன துயரம். அப்புறம் அவன் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கூட முடியாது. அந்த நேரத்துல தான் பாடம் சொன்னான். தொழிலாளிகளுக்கு வாக்குறுதி கொடுத்த வீடுகள் எல்லாம் பேய் வீடு மாதிரி இருக்குன்னு. தொழிலாளிகள் போராடினாங்க. பான் ஸ்டீல் கம்பெனியோட சேர்மன் கண்ட்ரே அவங்க கோரிக்கைகளை கிழிச்சு போட்டான். எதிர்ப்பு காட்டினவங்கள கையெழுத்து வாங்க வைச்சான். அந்த கையெழுத்து வாங்கும் நேரத்துல காதா அந்த ஃபேக்டரியோட காவலாளி ஒருத்தன் கையை வெட்டி போட்டான். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாடம் நிறைய வக்கீல்களை சந்திச்சான். ஆனா யாருமே கேஸ் வாங்க சம்மதிக்கல. சொல்லி வைங்கன்னு ரொனால்ட் கிட்ட போய் உதவி கேட்டான்.
ரொனால் உடனே சம்மதிச்சிட்டான். வேற தொழிலாளிகளிட்ட கையெழுத்து வாங்கி வருன்னு சொன்னான். ஃபாடம் ரொனாலோட சொல்லை கேட்டு கையெழுத்து வாங்கும் போது போலீஸையும் அழைச்சிட்டு வந்தான். ஆனா திடீர்னு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு இன்ஸ்பெக்டரை கத்தியால நிறுத்தி அவன் குடும்பத்தையே கெடுப்பேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். சூழ்நிலை வெடிக்க போற மாதிரி இருந்தது. அப்போதான் ஃபேடம் என்ன பண்ணான்னு பாருங்க. கட் பண்ண எல்லா மிரட்டலையும் குற்றத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். சில நிமிஷத்துல ரொனால் வந்துட்டான். அவன் வந்தது மட்டும் போதும், கத் பயந்து போயிட்டான். இன்ஸ்பெக்டர் உடனே கத்த கைது பண்ணிட்டு ரொனாலோட காவலில கொண்டு போயிட்டான். தொழிலாளிகள் ஒவ்வொருத்தரா தங்களோட எதிர்ப்பை கையெழுத்திட்டு காமிச்சாங்க. கன்றே, அந்த ஃபேக்டரி மேனேஜர் ஒன்னும் பண்ண முடியல. ரொனால் கிட்ட சாட்சி இருக்குன்னா என்ன பண்றது? பான் ஸ்டீலில தொழிலாளிகள் கலகம் பண்ணா கன்றே வேலையை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அவன் ஜாக்கிரதையா இருக்கிறவனான கோனா பாண்ட் என்னும் அநியாயக்காரன் அவன் இடத்துக்கு வந்துட்டான். சின்ன வெற்றியால தெம்பு வந்த தொழிலாளிகள் நீதி வேணும்னு சத்தம் போட்டாங்க. ஆனா கோனா அவங்க கேட்டு கேளாம சும்மா விட்டுட்டான். கம்பெனிக்குள்ள ஆயுதபாணி காப்பாளர்களோட வந்த கேன்றே தொழிலாளிகள் எதிர்ப்பு காட்டினாங்கன்னு சொன்ன உடனே ஆளுக வீடுகளை நொறுக்க சொன்னாரு. அவங்களை இரக்கமில்லாம ஓட்டினாங்க. வேற வழி இல்லாம தொழிலாளிகள் தப்பிச்சு ஓடினாங்க. மனம் நொறுஞ்சு போச்சு. ஓடி போற வழியில ரொனால சந்திச்சாங்க. அவங்க கஷ்டத்தை கேட்ட ரொனால் அவங்களை அவன் கிராமத்துல அடைக்கலம் கொடுத்தாரு. சின்ன சின்ன குடில்கள் போட்டு சாப்பாடு கொடுத்தாரு. எல்லாம் போச்சுன்னாலும் ரொனாலோட கருணைக்கு நன்றி சொன்னாங்க. இருளில ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி ஆச்சு. ராகல் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா கோர்ட் ஃபேக்டரிய காப்பாத்திடுச்சு. தப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனா ரொனால் சோர்ந்து போகல. பெரிய வக்கீல்களை பார்த்து உதவி கேட்டாரு. தொழிலாளிகளுக்கு நீதி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கோர்ட் தீர்ப்பு என்னன்னாலும் அவங்களை கிராமத்துல வச்சு காப்பாத்தினாரு. கைவிடல. ஒரு புது பிரச்சனையில மாட்டிட்டான் அவன். பல வருஷமா சேர்த்து வச்ச நிலத்தை விக்கலாம்னு முடிவு பண்ணான். ஆனா நோட்டரிய கிட்ட போனா அந்த நிலம் அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் வேற தொழிலாளிகளும் இதே மாதிரி வந்து கலங்கலா கதை சொல்றாங்க. ஒரு பெரிய கும்பல் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ரொனால்ட் கோர்ட்டுக்கு போனான். 150 நில பங்குகள் தொழிலாளிகளுக்கு சொந்தம்னு தெரியாம பான் ஸ்டீல் கொள்ளையடிச்சிருக்கு. சீக்கிரமே ஜட்ஜ் சில தொழிலாளிகளை அழைச்சு நில ஆவணங்களை பார்க்கிறாரு. ஆனா பான் ஸ்டீல் வக்கீல் வேற ஆவணம் காட்டுறாரு. தொழிலாளிகள் சின்ன அச்சு எழுத்துக்களை படிக்கலைன்னு குற்றம் சாட்டுறாரு. ஆதாரங்களை பார்த்த ஜட்ஜ் பான் ஸ்டீலுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ரொனால்ட் கிட்ட தொழிலாளிகளுக்கு உதவாதேன்னு சொல்லிட்டாரு. ரொனால்ட் மனம் மிகவும் வருந்தினான். மறுபடியும் தோத்துட்டான். ஆனா சோர்ந்து போகாம எங்க தவறு பண்ணோம்னு படிக்க போனான். ரொம்பவே தீர்மானமா இருந்து போராட ஆரம்பிச்சான் ரொனால்ட். ஒரு மேல்முறையீடு செஞ்சான். அதுவும் சரியான அதிர்ஷ்டம். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புது விசாரணை. இந்தா வருது டென்ஷன். இந்த தடவை ரொனால்ட் ரொம்ப பலமா வந்திருந்தான். சாட்சிகள் கொண்டு வந்தான். பான் ஸ்டீல் எப்படி தந்திரமா வேலைக்காரங்களை கையாண்டாங்கன்னு சாட்சிகள் சொன்னாங்க. நிலத்தை நிறுவனத்துக்கு மாத்தி எழுதி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அட பாவிங்க. ரொனால்ட் இன்னும் சில விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். பான் ஸ்டீல் எப்படி நாட்டின் வளங்களை தனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு வேலைக்காரங்களை பார்த்தா என்னன்னு கேட்காம இருந்தாங்கன்னு காட்டினான். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்த ஜட்ஜ் வேலைக்காரங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தாரு. 150 வேலைக்காரங்களுக்கு சேர்ந்த 610 ஏக்கர் நிலம் திரும்ப கிடைச்சிடுச்சு. பான் ஸ்டீலோட கள்ள சம்பாத்தியம் போச்சு. இதை கேட்ட வேலைக்காரங்க சந்தோஷத்துல பறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு சேர்ந்ததை திரும்ப வாங்கிட்டாங்க. ரொனால்டோட வீட்ல வெற்றியை கொண்டாடினாங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கை நெய்த துணிகளை பரிசா கொடுத்தாங்க. ஆனா அவனுக்கு சீற்றத்தோட நீதிபதி அவரோட வக்கீலை எதிர்கொண்டாரு. அந்த வழக்கை ஜெயிக்க முடியலன்னா காரணமா அவரையே கொன்னுட்டாரு. ஆனா ரொனால்ட் வேற ஒரு திட்டம் போட்டிருந்தாரு. கஸ்டடியில இருந்து விடுதலையான காடா ரொனால்ட்க்கு பழிவாங்க ரெடியா இருக்கான்னு ரொனால்ட் கிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே காடாவும் அவன் கூட்டாளிகளும் ரொனால்ட் வீட்டுக்கு நுழைஞ்சாங்க. வேலிகளை தகர்ச்சு எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க. கூடாரத்துல நடுங்கி வேலை பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலாளிகள் காடா ஒரு நீளமான துப்பாக்கியை காமிச்சு பெயர் லிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சாரு. பான் ஸ்டீலை எதிர்த்தவங்க பெயர்கள். முன்னாடி வாங்கன்னு கத்தினாரு. ஆனா யாருமே நகரல. அப்புறம் ஒரு தொழிலாளியோட பிள்ளைய கட்டாயப்படுத்தி பெயர்களை படிக்க வைச்சாரு. அந்த பிள்ளை பயந்து ஜியான்னு பெயர் சொன்னது. மறுபடியும் அந்த பெயரை கத்தினாரு காடா. ஒருத்தர் மெதுவா முன்னாடி வந்தாரு. நிறுத்தாம காடா அவரை மிருகத்தனமா அடிச்சு கொன்னுட்டாரு. அந்த பிள்ளை நடுங்கி பெயர்களை படிச்சுக்கிட்டே இருந்தது. காடா ஒவ்வொருத்தரையும் அப்படியே தாக்கிக்கிட்டே போனாரு. பயங்கரம். வேலைக்காரங்களை பாருங்க. அவங்க கெஞ்சுற சத்தம் காதுல விழுந்ததே இல்ல. அந்த காட்டுமிராண்டி அவங்க மன்றாட்டை பார்த்து கிறுகிறுன்னு சிரிச்சான். ஒரு மிருகம் மாதிரி வெறிகொண்டு ஆட்டம் போட்டான். அவன் கொலைவெறியில எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு நினைச்சா தலை சுத்தும். உயிரோட இருக்கிறவங்க நடுங்கி போயிட்டாங்க. அவங்க கண்களை நம்பவே முடியல. ரொனால்ட் திரும்பி வந்தா பாருங்க. அவன் கண்முன்னாடி என்ன காட்சி? இறந்தவங்க உடம்புகள் எங்கும் கிடக்குது. பெண்களோட கதறல் சத்தம் காற்றுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பமே கொல்லப்பட்டு கிடக்குது. அது ரொனால்டோட உள்ளத்தை துளைச்சு போச்சு.
ரொனால்ட் அமைதியா நின்னான். அவன் இதயம் வேதனையால முழுசா நிறையிருச்சு. அவன் சரியான நேரத்துல போகல. அவன் தோல்வி அவனை அழுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருந்துச்சு. காட் செஞ்ச கொடுமையால இறந்தவங்களுக்கு ரொனால்ட் ஒரு பெரிய சமாதி வைச்சான். ஆனா இதுல கதை முடியல. அவங்க சட்டத்துக்கு அஞ்சி நடந்தாங்களா? நீதிபதியையும் மத்த எல்லாத்தையும் லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க. நிலத்தை மீட்க முறையீடு போட்டாங்க. வெற்றி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சாட்சிகள் கூட்ட முடியாம போச்சு. கேஸ் தோத்து போச்சு. பூமி பாண்ட் ஸ்டீலுக்கு போச்சு. சில நாள்களிலேயே காடா அவன் கூட்டாளிங்க வேலி போட்டாங்க. அவங்க ஆதிக்கத்தை காட்ட ரொனால்டுக்கு செய்தி போச்சு. உடனே இரும்பு துண்டு எடுத்து வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அதிர்ச்சியில கண்கள் விரிஞ்சு போச்சு. இரும்பை ஒரு வெள்ளி வாள் ஆக்கிட்டான் பாரு. அப்புறம் லயன் அவன் நம்பிக்கை நாய்க்கு சண்டை நடந்த இடத்துல நாற்காலி வைக்க சொன்னான். ரொனால்டு வாள் எடுத்து வந்தான். காடா பயந்தே இல்ல. கிண்டல் பண்ணான். ஆட்களை ஆயுதம் ஏந்த சொன்னான். ரொனால்டு மின்னல் வேகத்துல எல்லாரையும் வெட்டினான். கோபத்தில எரிஞ்சு போயிட்டான். சில நிமிஷங்களிலேயே காடா கூட்டாளிங்க உயிரிழந்து கிடந்தாங்க. காடா ரொம்ப கோபத்தோட ஃபியூரியஸ் அவன் வாள் எடுத்தான். ரொனாலுக்கு மேல வெறிச்சலோட புடைச்சான். ஆனா ரொனால் நிறுத்த முடியாத வீரன். சரியா அடிச்சு கேட் முழங்காடில விழுந்தான். ஒரு ஒற்றை அடியில கேட்டோட உயிரே போச்சு. அந்த நேரத்துல கேட்டோட ஒரு டென்ஷன் ஆளு பயந்துகிட்டு ஓடி போயிட்டான். ரொனாலோட அடுத்த இலக்கா அவனும் ஆகிடுவான்னு பயந்து. பிறகு பான் ஸ்டீலோட படை வந்தாச்சு. ஆனா ரொனாலோட கோபத்தை பார்த்து பயந்து நின்னுட்டாங்க. சும்மா சாந்தமா ரொனால் முன்னாடியே வச்சிருந்த சேர்ல உட்கார்ந்துட்டான். இந்த நிலம் தொழிலாளிகளுக்கானது, பான் ஸ்டீலுக்கு இல்லன்னு அறிவிச்சிட்டான். ரொனாலோட வெற்றி செய்தி கேன்றே சியார் கிட்ட போச்சு. அவங்க பேசவே முடியாம நிதானமா போயிட்டாங்க. ரொனாலோட தீர்மானத்துக்கு முன்னாடி அவங்க எதுவும் பண்ண முடியல. சியார் ரொம்ப சீற்றத்தோட ரொனால பழிக்கணும்னு சபதம் பண்ணான். ஒரு கூட்டாட்சி திட்டமா எல்லா பெரிய வங்கிகளோட சிஓக்களையும் கூட்டி ரொனால் நிலம் வாங்குறத நிறுத்த சொல்லி அழுத்தம் கொடுத்தான். அவன் திட்டம் வெற்றி. எந்த வங்கியும் ரொனால்டின் பண பரிவர்த்தனையை ஏற்கல. ஆனா ரொனால்டு ஒரு துளி கூட பின்வாங்கல. அவன் நேராக அரசு அலுவலகத்துக்கு போய் நின்றான். அங்கே ஒரு கிளார்க் ரொனால்டோட சிறுவயசு கோபத்தை நினைச்சு அதிர்ச்சியில ஓடி போயிட்டான். வேற எல்லாரையும் அழைச்சிட்டு ஓடிட்டான். அரசாங்கத்துல இருந்த அந்த நடைமுறை சிக்கலால ரொனால்டு கடுங்கோபம் அடைஞ்சான். அவன் தன் மனுவை உடனே பரிசீலிக்கணும்னு கட்டாயப்படுத்தினான். அவசியமான ஆவணங்கள்ல சைன் பண்ணிட்டு அலுவலகத்தை விட்டு போனான். பிரதமர் மேஜை வரைக்கும் அது போய் சேரும்னு உறுதி பண்ணிக்கிட்டான். அரசாங்க அதிகாரிகள் மனமில்லாம அந்த ஆவணங்களை அனுப்பினாங்க. கடைசில ரொனால்டு அந்த நிலத்தை விற்பனை பண்ண சட்டப்படி அனுமதி வாங்கிட்டான். அரசாங்க அனுமதியோட அந்த மீட்கப்பட்ட நிலத்துல இரும்பு தாது வெட்டி எடுக்க ஆரம்பிச்சான். வேலையை இழந்த தொழிலாளிகள் எல்லாரையும் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். அவங்க எல்லாருக்கும் நியாயமான சம்பளமும் அவங்க உரிமைகளும் கிடைக்க பார்த்துக்கிட்டான். கேண்டர் ரொனால்டு அந்த நிலத்தை கைப்பற்றினதை கேள்விப்பட்டதும் மிகவும் கோபப்பட்டாங்க. அந்த நிலம் அவங்களுக்குத்தான் சம்பாத்தியமானதுன்னு அவங்க நினைச்சாங்க. பல வருஷமா அந்த பணக்காரங்க அந்த இடத்துல நல்ல தரமான இரும்பு இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அது இல்லாம போனது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே நேரம் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கிறவனா இருந்த ரொனால்ட் பாருங்க கல்லா மாறிட்டான். ரொம்ப கொடூரமா கருணையே இல்லாம ஆகிட்டான். அவன் கையில தொழிற்சாலை சுத்தி போச்சு. ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி கொடுத்தான் தொழிலாளிகளுக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கும். ஆனா கேண்ட்ரேக்கு ரொனால்ட் வெற்றி பார்க்க முடியல. உடனே போலீஸ் கிட்ட கூறி ரொனால்ட பிடிக்கணும்னு அவன் அடம் பிடிச்சான். ரொனால்ட் வெற்றி மாலையில சூழப்பட்டிருந்த நேரத்துல அவன் கர்ப்பிணியான அக்கா வாத்தி அவங்க கணவன் ஜெயிலோட இந்தியா திரும்பிட்டாங்க. ஜெயில் ஆரோக்கிய சிகிச்சை தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டான். ரொனால்ட் அவங்களுக்கு உதவி பண்ணினான். சரியா குடியேறவும் உதவி பண்ணினான். ஆனா ரொனால்ட் மாறிட்ட நடத்தை வாத்திய பயமுறுத்தியது. அவன் முந்தைய நல்ல நடத்தை அவளுக்கு நினைவுல இருந்தது. அவள் ரொனால்ட் கிட்ட கேட்டா. அவன் அவளை ஒதுக்கிட்டான். அவரோட புது முறைதான் எல்லாருக்கும் சந்தோஷமும் செழிப்பும் கொண்டு வரும் ஒரே வழின்னு அவர் சொன்னாரு. ஆனா கிரானா ரெண்டாலோட ஆளுகளுக்குள்ளே ஒரு உளவாளியை புகுத்திட்டாரு. சும்மா உளவாளி இல்ல, கிடுகிடுன்னு உளவு பார்க்கிற உளவாளி. அந்த உளவாளி சொன்ன விஷயம் என்னன்னா, ரெண்டாலோட நம்பிக்கைக்குரிய ஒரு வாலிபன் பெரிய பெரிய பணத்தை கொண்டு போறான்னு. அந்த தகவலை கிடைச்ச உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியோட சிங்கம் மாதிரி அந்த லாரியை பின்தொடர்ந்தாரு. ரெண்டாலோட இடத்துக்கு போய் லாரியில இருக்கிறத எல்லாம் கீழே இறக்க சொன்னாங்க. அதுல மணல் மட்டும்தான் இருந்துச்சு. ரெண்டால் சும்மா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அமைதியா, சும்மா கம்பீரமா. அப்புறம் ரெண்டால் போய் ஒரு கையில மணலை எடுத்து அதுல 75 விழுக்காடு இரும்பு தாது இருக்குன்னு சொன்னாரு. அதுவும் சிறப்பு விலைக்கு போலீஸ்காரங்களுக்கே விக்கிறேன்னு சொன்னாரு. கிரானா பொய் சொன்னதுன்னு புரிஞ்சு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மிகப்பெரிய கடுப்பு. ரெண்டால திரும்ப சிறைக்கு அனுப்புறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. கிரானாவும் மறுபடியும் ஒரு திட்டம் போட்டாங்க. இந்த முறை இந்திய பிரதமரை சந்திச்சாங்க. கடன் பிரச்சனையில இருந்து காப்பாத்தறேன், ரொனால பொசுக்கி போட உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஆனா பிரதமர் கடுப்பா சிரிச்சுட்டாரு.
ரொனால்ட் கிட்ட எல்லா சொத்தையும் வித்துட்டேன், கடனை அடைச்சிட்டேன்னு சொல்லி ரொக்கம் நிறைஞ்ச லாரியையே காமிச்சுட்டாரு. அதை கண்டு கே கொதிச்சு போயிட்டாரு. ரொனால்ட நசுங்கி போகணும்னு மனசுல பிடிவாதமா வச்சுட்டாரு. ரொனால்ட் கனிமத் தொழில பெருசா விரிவாக்கி கோடீஸ்வரனா மாறி உலக அளவுல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் ஒரு அதிர்ச்சி செய்தி. பிரதமர் ரொனால்டோட சுரங்க பகுதியில சடலமா கிடந்தாரு. போலீஸ் ரொனால்டோட வீட்டுல தலையிட்டாங்க. அவன் இல்ல, அவனோட வாழ்க்கை துணைவிய வாழைப்பழம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனாங்க. ஸ்டேஷன்ல உட்கார கூட விடாம நிறுத்தி வச்சுட்டாங்க. வியர்வை வழிஞ்சு கஷ்டப்பட்டு நின்னுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் உட்கார சொல்ல போனா இன்ஸ்பெக்டர் அவரையே அடிச்சு விட்டாரு. இரக்கமே இல்லாமல். அப்போதுதான் ரொனால்டுக்கு ஒரு செய்தி வந்தது. அவனோட கர்ப்பிணி சகோதரி வாவாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அங்க ஓடிப்போனான். அவன் சகோதரியை எப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்த உடனே ரொனால்ட் ஒரு நாற்காலியை எடுத்து மெதுவா அவளை உட்கார வைத்தான். பின்னாடி இன்ஸ்பெக்டரை பார்த்து கணக்கு தீர்க்க ஆரம்பிச்சான். அந்த இன்ஸ்பெக்டர் உடனே பிரதமரை சுரங்கத்துல கொன்றதுல ரொனால்டுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சத்தம் போட்டான். ஆனா ரொனால்ட் ரெடி ஆயிட்டு தான் வந்திருந்தான். அவன் வக்கீலை கூட்டிட்டு வந்திருந்தான். ஜாமீனில் விடுதலை. அந்த இன்ஸ்பெக்டர் கோபத்தால புகைக்க ஆரம்பிச்சான். எப்படியும் ரொனால்ட சிறைக்கு போகணும்னு ஆனா பூரிச்சான். ஆனா ரொனால்ட் அவன் கொடூரமான பதிலடி கொடுத்தான். போலீஸ் ஸ்டேஷனை பெட்ரோல் ஊத்தி தீ வைச்சிட்டான். கட்டிடம் உள்ள இருந்த எல்லாமே சாம்பலாச்சு. உள்ள இருந்தவங்க எதுவும் செய்ய முடியல. தீயினால் எரிந்து போச்சு. ரொனால்ட் அமைதியா காரை ஏத்தி ஓடிப்போனான். பாழான இடம் மட்டும்தான். தங்கச்சிய பாதுகாக்கணும்னு ரொனால்ட் முடிவு பண்ணிட்டான். சேஃபா இருக்க இடம் மாத்தணும்னு சிங்கத்தை காவலாளி வச்சான் புது வீட்டுல. எதிரிகளை ஒருத்தரையும் சும்மா விடமாட்டான்னு வச்சிருந்தான். கொஞ்ச நேரத்துல கன்றே ஒரு அதிர்ச்சி காட்சிய பார்த்தான். ரொனால்ட் அவன் ரூம்ல நின்னுட்டு கோனோவும் அதிர்ச்சியா கிடந்தான். ரெண்டாலோட ஹெலிகாப்டர் அவன் ஆபீஸ்ல இறங்கினப்போ கிரானா உடனே ஆயுதங்களை பிடிச்ச காப்பாளர்களை அனுப்பினான் ரொனால்ட நிறுத்த. ஆனா சில நிமிஷத்திலேயே ரெண்டாலோட ஆட்கள் அவங்கள டவுன் பண்ணிட்டாங்க. கன்றே பயந்தே நடுங்கினான். ரொனால்ட் கன்றேயோட கண்ணை வெட்டி எடுத்து பிடிச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்தப்போ ரொனால்ட் அவங்க சண்டைய முடிச்சு வைக்கணும்னு சொன்னான். ரணிபுரத்துல சண்டை இல்லாம இருக்கணும்னு கட்டளையிட்டான். ஆனா அமைதி நீண்ட நாட்கள் இல்ல. புது அனர்த்தம். ரெண்டாலோட ஹாஸ்பிடல் நோய்வாய்ப்பட்ட ஆட்களால நிறைஞ்சிடுச்சு. பல பேர் சாக்குறாங்க ஹாஸ்பிடல்லேயே. ரொம்ப பேர் வந்ததால ஹாஸ்பிடல் கொள்ளளவு தாண்டிடுச்சு. டாக்டர்கள் சோர்ந்து துவண்டு போயிட்டாங்க. ரொனால்டுக்கு ஒன்னும் தெரியாம ஒருத்தன் இந்த பெரிய அழிவை நுட்பமா திட்டமிட்டான். சந்தேகம் வராத மாதிரி எல்லா டிராக்ஸையும் அழிச்சிட்டான். ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் சாதாரணமா இருக்கணும்னு கட்டளையிட்டான். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. அடுத்த நாள் வாலி ரொனால்டுட்ட உண்மையை சொன்னா. மருந்துகளோட அளவு சரியில்லைன்னும் சில மருந்துகள் கெட்டுப்போச்சுன்னும் சொன்னா. அந்த கெட்டவனை பிடிக்கணும்னு ரொனால்டு ஓடினான். அந்த லஞ்சகார டாக்டரையும் பிடிச்சு அவன் உடன்பிறப்பையும் கண்டுபிடிச்சான். அதிர்ச்சி. அந்த கெட்டவன் வேற யாருமில்லை, ஃப்ரெடின். ரொனால்டோட வெற்றியை பார்த்து அவனுக்கு சொல்ல முடியாத பொறாமை. ஜெயிலோட உதவியோட ஃப்ரெடின் ரொனால்ட கெடுக்க திட்டம் போட்டான். ரொனால்டு நொந்து போனான். ஆரம்பத்திலிருந்தே ஃப்ரெடின் உதவி பண்ணினான். ஆனா இப்படி புறக்கணிப்பு. நேரம் வீணாக்காம ரொனால்டு லயன் கிட்ட ஆயுதம் கொடுத்தான். லயன் உடனே ஃப்ரெடின கதையை முடிச்சான். சரி, உடனே பார்லின் உடம்பை அங்கேயே எரிச்சு மருந்து கம்பெனியையே ஒரு பெரிய தீயில சுட்டரிச்சு போட்டாச்சு. ஜெயில்தான் இந்த கொடூர திட்டத்துக்கு பின்னாடி இருக்கான்னு ரொனால்டுக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு கொதிப்புல தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ரொனால்ட் ஜெயிலை ஒரு மீட்டிங் போற வழியில நிறுத்தி அவன் பேராசைக்கும் பண்ணின கொடுமைகளுக்கும் எதிர்த்து நின்றான். பொய் மருந்துகளையும் கெட்டுப்போன மருந்துகளையும் புதுசா பேக் பண்ணி ராப்பூரில் எத்தனையோ பேரை சாக்கடிச்சிருக்கான் ஜெயில். ரொனால்டோட குற்றச்சாட்டுகளை கேட்டு ஜெயில் குழு குழுன்னு சிரிச்சான். இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். எப்படியும் சம்பாதிக்கணும்னு சொன்னான் அவன். ரொனால்ட் கொதிச்சு போய் வாளால ஜெயிலை ஒரு நிமிஷத்துல வெட்டி போட்டான். அப்புறம் ஆதியை போய் பார்த்து ஒருபோதும் சரி, அவனை விட்டுட்டு போ. அப்புறம் அவன் சொன்னான், ஜெயல் ஒரு காலும் திரும்பி வரமாட்டாள்னு. வாத்தி ரண்டாலின் கையில இருந்த ரத்தத்தை பார்த்து அழுகுறாள். அவள் பிரசவ வலியோட அவள் அழுகையும் கலந்துருச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொனால்ட் அவளை ஹாஸ்பிடலுக்கு அள்ளிட்டு போனான். அங்க அவள் குழந்தைக்கு பிரசவம் பாதுகாப்பா நடந்தது. ஆனா வாவா ரொனால பார்க்கவே மாட்டேங்கிறா. மனசு நிறைய துக்கமும் புறக்கணிப்பும். அதே சமயம் வாலி ரொனாலா எப்பவும் நேசிச்சவள் அவள் அப்பாவுக்கு எதிரா நிற்கிறாள். ரொனால்டோட கொடூரமான பேர் அவருக்கு தெரியும். அதனால அவள் காதலை அவர் சம்மதிக்கல. இன்னொரு பக்கம் ஒரு உயர் அதிகாரியை சந்திக்கிறான். சபரின்னு அவரு பேர். அவர் ஒரு புதுசா அரசியல் கட்சி தலைவரா ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சபரியோட வாக்குறுதியை நினைவூட்டுகிறான். அவன் தம்பியை பிரதமரா பண்றதுன்னு. அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவரு நம்பிக்கையை பெறுகிறான். ஆரோட ஒரே வேண்டுகோள் ரொனால நிக்க வைக்க சபரி உதவணும்னு தான். பணத்தோட அந்த சக்தி. சாரிட்ட சிரிச்சு சபாரிட்ட உறுதியா சொன்னாரு. ரொனால்ட் கிட்ட என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் சபாரி எல்லாருக்கிட்டையும் கை நீட்டினாரு.
பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் தன் பக்கம் இழுக்க லஞ்சம் கொடுத்து சபாரியும் கிரானாவும் சேர்ந்து பண்ண திட்டம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சாரி ஆட்கள் ரொனால்ட் ஃபேக்டரிய வந்து அடைச்சு போட்டாங்க. காரணம் சொல்லாம தொழிலாளிகள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ரொனால்ட் அமைதியா இருந்தாரு. அடுத்த கட்ட திட்டம் என்னன்னு யோசிச்சு சபாரியும் கிரானாவும் சேர்ந்து இவனை கெடுக்க நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. கிடையில சந்தோஷமா இருந்தாங்க. திட்டம் சரியா போச்சுன்னு. ஆனா ரொனால்ட் ஒரு படி முன்னாடி இருந்தாரு. திடீர்னு எல்லா சாமான்களையும் திரும்ப எடுத்துட்டாரு. கேம்பென்ட்ரி கிட்ட ஒப்பந்தம் பண்ணி புது பிரதம மந்திரி அவருக்கிட்ட சபாரியும் கிரானாவும் கையில இருக்காங்க. கிரானா அதிர்ச்சியா போனாரு. ரொனால்டோட சூழ்ச்சியை அவரு குறைவா அளவிட்டாரு. சபாரியும் கிரானாவும் கடுப்பா இருந்தாங்க. ரொனால்ட் கம்பெனி சுரங்க வேலைகள் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. தொழிலாளிகள் எல்லாம் வேலை கிடைச்சதுன்னு உயிர்ப்பிச்சு குதிச்சாங்க. ஆனா வாலி, அடடா, வாலி அமைதியா இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே முந்தான ரொனால்ட நினைப்பு. அந்த அருமையான இரக்கமுள்ள மனுஷன். சரி, தைரியம் வச்சு ரொனால்ட வீட்டுக்கு போறாங்க. ஒரு புத்தகத்தையும் எடுத்துட்டு போறாங்க. பழைய ரொனால்ட் நினைவு மாறணும்னு ஆசைப்பட்டாங்க. வாலி போனதும் ராகல் அந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்க சியார் அவருக்கு தோல்வின்னா வேண்டாம். அவருக்கு சொன்ன ஆலோசகர் சுரங்கத்தை பிடிக்கிற காரியத்தை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சியார் கொலை பண்ணிட்டாரு. அந்த ஆலோசனையே மோசமானதுன்னு சொல்லிட்டு ரணிபுரத்தை திரும்ப பெறணும்னு சியார் உயிரையே பணயம் வைக்க தயாரா இருந்தாரு. ஒரு பயங்கரமான தாக்குதலை ரொனால்ட் மேல தொடுத்தாரு. கொடூரமான தாக்குதல். யாரையும் விடல, எல்லாரையும் கொன்னுட்டாரு. ரொனால்ட் பயணம். ரேண்டல் அப்பா கூட அங்கே இருந்தாரு. பாருங்க, அப்பாவி உயிர்கள் போறதை ரொனால்ட் பார்க்கவே முடியல. இதயம் வெடிச்சிடும். இரத்த வெள்ளத்தை நிறுத்தணும்னு தீர்மானிச்சுட்டாரு. சட்டென்னு ஒரு படை அமைச்சு கானான் படையோட நேருக்கு நேர் மோதிட்டாரு. எண்ணிக்கையில் குறைஞ்சாலும் ரொனால்ட் வேகமா துல்லியமா காட்டுமிராண்டி மாதிரி கானான் படையை அழிச்சு புட்டுட்டாரு. சீக்கிரமே கிரானா வந்துட்டாரு. கையில பெரிய துப்பாக்கி. கிரானா சுட்டுட்டாரு. கார்ல வெடிச்சு ரேண்டல் தூக்கி வீசப்பட்டாரு. அடேங்கப்பா. கிரானா நம்பிக்கையோட மீதி இருக்கிறவங்களை ரொனால்ட் மேல வெளுத்து வாங்க சொன்னாரு. ஆனா காயப்பட்டிருந்தாலும் ரொனால்ட் கொடூரமா போராடி ஒவ்வொருத்தராவும் தள்ளிப்புட்டுட்டாரு. கடைசில கிரானா மட்டும்தான் இருந்தாரு. தன்னோட படை கலைஞ்சு போச்சுன்னு பார்த்த கிரானா கையாலேயே ரொனால்ட் மேல வெறப்புல பாய்ஞ்சாரு. ரொனால்ட் நேருக்கு நேர்